கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த மூணார் துணை மாவட்ட அளவிலான பள்ளிக்கூடங்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் புதன்கிழமை மாலை நிறைவு பெற்றது. நிறைவு நிகழ்ச்சிகளை தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா துவக்கி வைத்தார். கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த மூணார் துணை மாவட்ட பள்ளிக்கூட கலை நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றது. மூணார் அரசு வொகேஷனல் மேல்நிலைப் பள்ளியில்தான் 3 நாட்களாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தது. பள்ளிக்கூடங்களில் இருந்துள்ள 4500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் போட்டிகளில் பங்கெடுத்தனர். 12 ஸ்டேஜ்களில் 90க்கும் அதிகமான போட்டிகள் நடத்தப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை கலை நிகழ்ச்சிகள் தொடங்கியது. தேவிகுளம் பஞ்சாயத்து தலைவர் மின்சி ரோபின்சன் கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். நம்மளுடைய சப் ஜில்லாவிலிருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஆகிட்டு ஜில்லா தலைமாயிட்டு போகிறோம் இல்லையா? அதனால பிள்ளைங்க நமக்கு இது ஒரு சந்தோஷமான நாள். எல்லா பிள்ளைங்களும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். நம்ம எத்தனையோ நாளாக கஷ்டப்பட்டு இந்த நம்ம நாளை இன்னைக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதாவது 3, 4, 5 ஆகிய நாள் 3 தேதிகளில் நடந்துட்டுருக்கு. நேற்று குறைச்சி காரியங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு சபாமானம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்திருக்கு இந்த காரியங்களை செய்திருப்பீங்க. நிகழ்ச்சியில் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் பவ்யா கண்ணன், சேர்மன் ஏஇஓ சி சரவணன், ஜெனரல் கன்வீனர் டாக்டர் எஸ் ஜெயலட்சுமி, ஜாயின்ட் ஜெனரல் கன்வீனர் ஆர் லட்சுமி, சஜு, பி ஸ்ரீனிவாசன், ஆசிரியர்களான எம் கனிமொழி, ரமேஷ் பிரேம்குமார், பிடிஏ தலைவர் ராஜா போன்றவர்கள் பங்கெடுத்தனர். மாலை நடைபெறும் நிறைவு நிகழ்ச்சியில் தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா பரிசுகளை விநியோகம் செய்வார். நிறைவு நிகழ்ச்சியில் தேவிகுளம் பிளாக் பஞ்சாயத்து தலைவர் தலைமை வகித்துள்ளார். பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுப்பார்கள். நியூஸ் பீரோ, மூணார்.